அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை 24/7/2026. அதோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். இந்த மாதத்தோட 2வது மைத்ரேய முகூர்த்தம் நாளைய தினம் வருகிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல் வாரத்திலேயே நம்ம அந்த மாசத்துல என்னெல்லாம் மைத்ரேய முகூர்த்தம் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவாக போட்டுட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருதோ அதற்கு முன்னாடி நாள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நாங்கள் நிறைய பேர் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இப்போ என்னைக்கு வருதோ அதற்கு முன்னாடி நாள் இப்படி ஒரு பதிவு உங்கள் கூட ஷேர் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் நாளைய தினம் மதியம் வரக்கூடிய இந்த 43 நிமிடங்களை எக்காரணம் கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. நாளைய தினம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு, சுக்கிரனோட வழிபாடு. நமக்கு சுகபோக வாழ்க்கையை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். ஒருத்தவர் பேர் புகழோட இருக்கிறாரு, நல்ல அழகு வசீகரத்தோட இருக்கிறாரு, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்குது, அவருக்கு வேலை செய்யறதுக்கு அவருக்கு கீழே 4-5 வேலையாட்கள் இருக்கிறாங்க, போயிட்டு வர்றதுக்கு பெரிய கார் இருக்குது, வாழ்வதற்கு நல்ல வீடு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருனாலே அவருக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவரோட அருள் அவருடைய ஜாதகத்தில் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த சுக்கிரனோட அருள் பெறுவதற்காக தான் நம்ம வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செய்யறோம். இந்த சுக்கிரனுடைய அருள் கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்திருப்பது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு. ஏன்னா அம்மனுடைய அருளோடு சேர்ந்து நமக்கு கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரமும் ஒரு ராஜயோகமும் சேர்ந்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கடன் தீரும் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஆமாங்க, நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒரு முகூர்த்தத்தையாவது நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நிச்சயமாக 1 வருட காலத்திலிருந்து 2 வருட காலத்திற்குள் உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது பெரிதளவு குறையும். சரிங்க, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த டைமில் சில பேர் வீட்டில் இருப்பாங்க, சில பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதற்கு தடை கிடையாது. நீங்கள் பூஜை ரூமுக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஜஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய 10 ரூபாயையோ 20 ரூபாயோ எடுத்து நம்ம கவரில் வைக்கணும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கவரில் என்னென்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கவரில் பிரியாணி இலையில் கடன் தீரும் அப்படிங்கிறத எழுதணும், பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்கணும். அதோடு நாம் கவுண்ட் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு, அந்த சார்ட் பேப்பரையும் நம்ம அந்த கவரில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஏஞ்சல் நம்பரையும், மணி அட்ராக்டிங் ஏஞ்சல் நம்பரையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கவர்லேயும் இருக்கணும். எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நம்ம எடுத்துக்கணும். இந்த விஷயமும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நாளைக்கு யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ அவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது குறையும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குது அந்த கடனை எல்லாம் அடைக்க முடியாத அளவுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சி அந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. அனைத்து தடைகளும், இப்போ சில பேர்கிட்ட இருந்து பணம் வரணும், அவங்க தராமல் அலக்கழிப்பாங்க. சில பேர் பணத்தை தொலைச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வீண் விரைய செலவுகள் அதிகமாக வரும், மருத்துவ செலவுகள் நிறைய வரும். இப்படி எதிர்பாராத தடைகள், அந்த கடனை அடைக்க முடியாமல் பல தடைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இத்தகைய தடைகள்லாம் என்னை விட்டு போகணும், பணம் என்னிடம் வரணும், நான் செய்யக்கூடிய உழைப்புக்கு தகுந்த வருமானம் எனக்கு சேரணும், அந்த பணத்தை நான் சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய கைகளில் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி
கல்லுப்பு உங்களுடைய வலது கையில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. தாயாரையும் சுக்கிரனையும் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிடங்கள் இந்த கல்லுப்பை உங்களுடைய கைகளில் வச்சுருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்பு ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை நீங்கள் ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதில் போடுங்க. போட்டுட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை போயிட்டு நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ அல்லது பாத்ரூம் வாஷ் பேசின் எங்கேயாவது நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம செய்வதன் மூலமாக அனைத்து தடைகளும் உங்களை விட்டு நீங்கும். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு சுக்கிரனுடைய அருள் பெறுவதற்காக வெள்ளை மொச்சை இருக்குது இல்லையா, அதில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஜஸ்ட்டு வெள்ளை மொச்சை கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் வச்சு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு, முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம், இந்த 3 மந்திரங்களை வெள்ளிக்கிழமையில யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சேருங்க. அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 1:47 மணிக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஆரம்பிக்கின்றது. 1:47 3:58 PM வரைக்கும். சரிங்களா? மொத்தமாக 131 நிமிடங்கள். இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 3:13 மணி வரைக்கும் இந்த மையப்பகுதி இருக்குது. இந்த மையப்பகுதியில் நீங்கள் பணம் எடுத்து கவரில் வச்சா போதும். இந்த பணத்தை எடுத்து கவரில் வைக்கிறது யார் வேணாலும் செய்யலாம், எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். தீட்டு காலங்களில் இருப்பவர்களும் செய்யலாம், அல்லது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க காலையிலே ஞாபகமாக நீங்கள் எப்பொழுதும் மாதம் பணத்தை எடுத்து வைக்கிறீங்களா, அந்த கவரை எடுத்துக்கிட்டு போயிடலாம். அவங்க ஹேண்ட்பேக்லேயோ அல்லது ஆஃபீஸ் பேக்லேயோ நீங்கள் வச்சிடுங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கையில் கல்லுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்கள் லலிதம் ஸ்ரீதரம் அப்படிங்கிறத சொல்கிறது. அதை நீங்கள் யாரெல்லாம் பூஜை அறைக்கு போக முடியுமோ அவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இப்போ நம்ம சொன்ன அந்த கல்லுப்பு வழிபாடு நீங்கள் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது 1:47 மணி முதல் 3:58 மணி வரை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும். வலது கையில் ஜஸ்ட் கொஞ்சம் கல்லுப்பை வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன அனைத்து தடைகளும், என்னென்னலாம் பணம் என்கிட்ட வருவதற்கு தடையாக இருக்குதோ அத்தனை தடைகளும் என்னை விட்டு நீங்க வேண்டும், என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்லுப்பை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடியே ஒரு பவுலில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அதில் போட்டுடுங்க. அந்த உப்பு கரைஞ்சதும் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு, ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷத்தில் உப்பு கரைஞ்சிடும். அந்த தண்ணீரை நீங்கள் போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். எத்தனை முறைங்க உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தாங்க. 9 முறை உச்சரிக்கலாம் அல்லது 27 முறை உச்சரிக்கலாம். அது நீங்கள் தான் அதை உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை உச்சரிங்க. லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.